ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் வியூ. இன்றைக்கி 3 விதமான நம்ம ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எக்கே இல்லாமல் எப்படி ஆம்லேட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் காய்கறிலாம் மிக்ஸ் பண்ணி எக்கு ஆம்லேட்டு. மூணாவதாக நம்ம காய்கறி இல்லாமல் பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கரண்டி கடலை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு காரம், மிளகாத்தூள், ஒரு அரை கேப்சிகம், தக்காளி, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் குட்டி குட்டி எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்போது பேன் சூடானோடனே 2 ஸ்பூன் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அது மேலே ப்ரெட் வச்சுட்டு கரைச்சி வச்ச கடலை மாவு இந்த இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே மேலே அப்ளை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டு அது மேலேயும் நம்ம ஒரு கரண்டி கடலை மாவு அந்த கரைச்சி வச்சதை ஊற்றணும். மீடியம் ஃப்ளேம்லேயே 2 பக்கமும் வேகணும். அவ்வளோதான், எக்கே இல்லாமல் நம்ம பிரெட் ஆம்லேட் பண்ணிட்டோம். எக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது எக்கு வச்சு கேப்சிகம், தக்காளி, இப்போ நம்ம என்னென்ன காய் போட்டோமோ அதே மாதிரி எக்கு வச்சு ஒரு ஆம்லேட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கேன். கட் பண்ணி வச்சு ஆனியன், பச்சை மிளகாய் 2, கேப்சிகம், ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையுமே நல்லா அடிச்சிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கு நல்லா அடிச்சிடணும். தவா சூடானோடனே 2 ஸ்பூன் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை ஃபஸ்ட்டு அதில் தவாவில் ஊற்றிடலாம். அதுக்கு மேலே ப்ரெட் அப்படியே வச்சுட்டு ஒரு பீஸ் சீஸ் வச்சிடலாம். அவ்வளோதான். 2 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம 4 பக்கமும் அப்படியே திருப்பி மடித்து விட்டுட்டு மெல்லமாக அப்படியே மடித்து விட்டு திருப்பி போட்டு எடுக்கணும். அவ்வளோதான், சூப்பரான இப்போ நம்ம எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு கூட. எக்கு இல்லாமல் ஒன்று, எக்கோட ஒரு ஆம்லேட் ரெடி பண்ணிட்டோம். மூணாவதாக எந்த காய்கறியுமே இல்லைன்னா கூட நம்ம டக்குன்னு ஒரு ஆம்லேட் ரெடி பண்ணிடலாம். ப்ரெட் இருந்ததுன்னா முட்டை 2 முட்டை எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள், நல்லா முட்டை அடிச்சுட்டு பட்டரை அப்ளை பண்ணிடலாம் தவாவில். தவா சூடானோடனே ப்ரெட்டு வச்சுப்போம். இது நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். இப்போது அது மேலே ப்ரெட் வச்சுட்டு ஒரு துண்டு சீஸ் அப்ளை பண்ணிடலாம். அப்படியே 4 பக்கமும் மடித்து விட்டுட்டு திருப்பி போடணும். அவ்வளோதான், 3 விதமான பிரெட் ஆம்லேட் பார்த்துட்டோம். 2 முட்டை வச்சு, ஒரு இது முட்டை இல்லாமல் நம்ம ஆம்லேட் பண்ணியிருக்கேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.